அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என் வீட்டில் வளரக்கூடிய பல்வேறு காய்கறி செடிகளை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் ஒரு சில காய்கறி செடிகள் ஹைப்ரிட் வெரைட்டிஸை நான் வீட்டில் வளர்க்குறேன். அது ஒரு சில செடிகள் இன்றைக்கி அறுவடை நிலைக்கு வந்திருக்கு. நம்ம என்னென்ன காய்கறிலாம் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம், அதனுடைய குணாதிசயங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய உயர் விளைச்சல் கூடிய கத்திரிக்காய் ரகங்கள். நிறைய கத்திரிக்காய் செடிகள்லாம் பார்த்துருப்பீங்க. சில கத்திரிக்காய் பச்சை கலரில் இருக்கும், நீளமாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். இது ஒரு ஹைப்ரிடு. இந்த இலையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு மந்தார இலை சைஸுக்கு நம்ம ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இந்த இலை சைஸ் இருக்குது. இதனுடைய காய் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. பார்த்தீங்கன்னா இது ஒரு ரவுண்டு வெரைட்டி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ இருக்கும் உங்களுடைய சைஸு. அதை நான் கட் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், கிட்டத்தட்ட ரவுண்ட் வெரைட்டியில் இவ்வளோ பெரிய கத்திரிக்காய். நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் காய்க்குமான்னு. இது பாருங்கள், என்னுடைய ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்லே 1 கிலோ கத்திரிக்காய் எனக்கு கிடச்சிருக்கு. சைஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது. பார்க்கும்போதே மலைப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இன்னொரு ரகம் இந்த இலையில பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு, இந்த வெயின்ஸ் பாருங்கள் பர்பிள் கலரில் இருக்குது. ஸோ அது ஒரு வெரைட்டி. இப்போ தான் இந்த கத்திரிக்காய் பூக்க தொடங்கியிருக்கு. நீங்கள் இந்த பூவை பார்க்கலாம், பிங்க் கலரில் பூத்துருக்கு. அடுத்த ஹார்வெஸ்ட் எலிஃபென்ட் டஸ்க் ஆக்ரா, யானை தந்த வெண்டைக்காய் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். அதை நீங்கள் நேரடியாக இப்போ பார்க்குறீங்க. இந்த எலிஃபென்ட் டஸ்க் ஆக்ரா ஆதன் ஃபார்ம் வீடியோவில் தனி பதிவாக போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இது என்னுடைய 5th ஹார்வெஸ்ட். பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறது ஆனியன் ஸ்ப்ரிங்கு. இயற்கையிலே கொஞ்சம் நினச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஈஸியாக எடுக்கிறதுக்காக. கொஞ்சம் நிறையா அப்பப்போ எங்கள் சமையலுக்கு நாங்கள் தேவையான ஆனியன் ஸ்ப்ரிங்கை இங்கேருந்தே எடுத்துப்போம். இன்றைக்கி தேவையான சமையலுக்கு இந்த ஆனியன் ஸ்ப்ரிங்கை இப்போ நான் எடுக்கிறேன் வீட்டுக்கு. இப்போ என்னுடைய வீட்டு தோட்டத்தில் அகத்திக்கீரையும் வளர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான போது இந்த கீரையை பறித்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இது ஒரு ஆர்டினரி வெரைட்டியான கத்திரிக்காய். டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஒரு மீடியம் சைஸாக காய்க்கும். இந்த காயில் பார்த்திங்கன்னா பர்பிளும் ஒரு ஒயிட் லைன்ஸும் இருக்குது. இது நான் முதல் போட்ட கத்திரிக்காய் செடி. இன்னை வரைக்கும் அது காய்ச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்த ஹார்வெஸ்ட் அறுவடை பொன்னாங்கண்ணி கீரை. அதை இப்போ பார்க்குறோம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை அப்பப்போ நம்ம ட்ரிம் பண்ணிக்கிட்டே வரணும். கட் பண்ணி எடுத்தால் தான் புது இலைத்தளர்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை அந்த க்ரோத் அஃபெக்ட் ஆகி நின்றோம். அதனால் எப்பப்போ அந்த கீரை வருதோ அந்த டைமில் ஒரு சின்ன ட்ரிம்மிங் கொடுத்து இந்த கீரையை தொடர்ந்து பறிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய தளர்கள் விட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ முளைச்ச புது வெண்டைக்காய் நீங்கள் பார்க்குறீங்க. இது க்ரீன் வெரைட்டி. இதை நான் இப்போ கொஞ்சம் ரேஸ் பண்ணிட்டு வரேன். கிட்டத்தட்ட போட்டு ஒரு 15 நாள் ஆகுது. நான் அந்த மரத்துக்கு கீழே ஹைப்ரிட் தக்காளி நட்டிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு கீரை இதுக்குள்ளே ஒரு ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் எடுத்திருக்கேன். கட் பண்ணது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இதுக்குள்ளே நான் ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஹார்வெஸ்ட் பண்ணதுலேருந்து 2nd ஹார்வெஸ்ட்டில் இந்த இலைகள் வந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு க்ராப் கெஃபெட்டேரியான்னு சொல்லுவாங்க. ஹோட்டல் மாதிரி நமக்கு என்ன போனாலும் 2 க்ராப்பில் கிடச்சிருது. ஒரு தக்காளி போட்டிருக்கோம், அதுக்குள்ளே ஓரளவுக்கு இந்த கீரை செடியும் போட்டு வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பேசல் சொல்லுவாங்க, க்ரீன். போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆகுது. பார்த்திங்கன்னா இந்த லீஃப்லாம் இப்போ முளைச்சி வருது. இதை நான் என்ன செய்வேன்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு மறுபடியும் பிடுங்கி ஒரு இடத்துல நடும்போது நல்லா இலைகள் தளர் விட்டு வரும். பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு வரும். இந்த கருணக்கிழங்கு நான் வீட்டில் இந்த முழு கிழங்காக வாங்கும்போது மேல் பகுதியில் ஒரு சின்ன காம்பு இருந்துச்சு. அந்த காம்பை முளைக்க வச்சு தான் இந்த செடியை நான் வளர்த்துக்கிட்டு வரேன். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய கீரை பசலைக்கீரை. வெரி காமன்லி அவைலபிள். இது என்னுடைய தோட்டத்தில் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த இலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் டாட் இருக்கும். இடையில கொஞ்சம் மழை பெஞ்சதால் இது ஒரு நோய் அடிச்சிருக்கு. இதனால் எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. அது ஆட்டோமேட்டிக்கலி கொஞ்சம் நாளில்
இந்த நோய்கள் வந்து தெளியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த லைம் ட்ரீயை வச்சு 6 வருஷம் ஆகுது, தொடர்ந்து எங்களுக்கு காய்ச்சிக்கிட்டு வருது. எங்கள் வீட்டுக்கு தேவையான ஜூஸ் போடுறதுக்கோ ஊறுகாவுக்கோ அதே போல் நிறைய காய்க்கும் போது எங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுவோம். இப்போ நீங்கள் நிறைய பார்க்கலாம், நிறைய சின்ன 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 பிஞ்சுகள் இறங்கியிருக்கு பாருங்கள். ஸ்மால் சைஸில் இந்த லைம் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ என்னுடைய ஹார்வெஸ்ட்டில் ஆனியன் ஸ்ப்ரிங் வெங்காயத்தில் பார்த்துருக்கீங்க, ஹைப்ரிட் ரவுண்ட் வெரைட்டி பிரிஞ்சால், ஆனை தந்தை ஒயிட் எலிஃபண்ட் ஆக்ரா பார்க்குறீங்க, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்காய், ஆர்டினரி ஹைப்ரிட் பிரிஞ்சால். இப்போ இந்த காய்கறிகள் வந்து ஒரு 4 பேருக்கு சமையலுக்கு ஒரு 3 நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும். இது முழுக்க ஆர்கானிக்லி க்ரோன், எந்த விதமான ரசாயன உரங்களோ பூச்சி மருந்து அடிக்காத காய்கறிகள். ஸோ நீங்களும் வீட்டில் வந்து இது மாதிரி காய்கறி செடிகளை போட்டு வளர்த்து நம்ம தேவையான காய்கறிகளை நாமளே உற்பத்தி செய்து ஒரு சுகாதாரமான சத்துமிக்க காய்கறிகளை நம்ம வீட்டில் வளர்த்து சமையலுக்கு பயன்படுத்தலாம், நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று தெரிவித்து, ஆதவன் ஃபார்மில் நீங்கள் நிறைய வீடியோ பதிவு பார்த்துருப்பீங்க. உங்களை கருத்துக்களை, உங்களை சந்தேகங்களை கண்டிப்பாக என்னிடம் ஷேர் செய்திங்கன்னா உங்களுக்கு நான் எனக்கு ஏற்ற தெளிவுகளை, ஆலோசனை வழங்குவேன் என்று தெரிவித்து கொண்டு ஆதவன் ஃபார்ம் சார்பாக மீண்டும் சந்திப்போம் என்ற நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.